ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய டிசி இந்த படத்தோடைய முழு கதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஸ்பெஷல் டீம் போஜ்ராஜ்ன்ற பயங்கரமான போலீஸோடைய டீம் வந்து ரொம்ப நாளா அரசுன்ற ஒரு வெப்பன் டீலரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசுடைய கேங்ல இருக்கவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய வெப்பனை திருடுற அந்த மிஷன்ல ஒரு சின்ன பையன் பாதிக்கப்படுறான். அந்த பையனுக்காக நம்ம ஹீரோ போலீஸை கொலை பண்றான். அப்படி போலீஸே கொலை பண்ணதுக்கு அப்புறம் போஜ்ராஜ் டீம் இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோடைய கேங்கை எப்படியாச்சும் வேட்டையாடணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. மொத்த டீமை என்கவுண்டர் பண்றதுக்காக போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் மத்தியில நம்ம ஹீரோ எப்படி சர்வைவ் ஆனாரு, தேவதாசா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோட லைஃப்ல சந்திரான்ற கேரக்டர் எப்படி உள்ள வராங்க, கடைசியில தேவதாஸ் அண்ட் சந்திராவுடைய லைஃப் வேட்டையாட வந்துட்டு இருக்க போலீஸ்க்கு மத்தியில இவங்க உயிர் பழிச்சு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்களா இல்லையான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த டிசி. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். சோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே வேலூர்ல இருக்க ஒரு மெக்கானிக் ஷாப் தான் காட்டுறாங்க. அந்த மெக்கானிக் ஷாப்ல மோட்டார் ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு வயசான பெரியவரை காட்டுறாங்க. பெரியவர் கேரக்டர்ல நம்ம தனுஷோட அப்பாவான கஸ்தூரி ராஜா அவர் தான் நடிச்சிருக்காரு. இப்படி கஸ்தூரி ராஜா தனக்குன்னு யாரும் இல்லாம மெக்கானிக் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான பெரியவர் வந்து தன்னுடைய மோட்டாரை கொடுத்து ரெடி பண்ண கொடுத்துருக்காரு. அப்பதான் ஒரு பேச்சு வாக்குல, என்ன பெருசா உங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையா, நீங்க ஏன் தனியா அந்த கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, எனக்குன்னு ஒரே ஒரு பையன் தான், அவனை நல்லா படிக்க வச்சு பேராளாக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவன் கொலகாரனா மாறிட்டான், அதோட நான் அவன் கிட்ட பேசுறதே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கஸ்தூரி ராஜா அந்த பெரியவர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட தான் ஃபோன் கால் வருது. எஸ், நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் இந்த கஸ்தூரி ராஜா. ஹீரோ தான் அப்பா கிட்ட ஒரு முறை பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஒரு மாதிரி கேங்ஸ்டரா கொலகாரனா மாறிட்டான்னு அந்த கோவத்துல இவங்க அப்பா அவருடைய கால் அட்டன் பண்ணாமலே வைராகத்தோடு இருக்காரு. இவங்க அப்பாவை வச்சு ஹீரோவை என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தூரந்து ஒரு போலீஸ் டீம் இந்த மெக்கானிக் ஷாப்பையே நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த கடைக்கு வந்தானா அவனை போட்டு தள்ளிலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ் ஓவர்ல என்ன போறதுக்காக இந்த போலீஸ் டீம் இதுக்காக சுத்தணும், இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான், எந்த படிப்பை நான் கைவிட்டதுனால எங்க அப்பா என்கிட்ட பேசாம போயிட்டாரோ அந்த படிப்பு ஒரு பையனுக்கு சேரணுன்றதுக்காக நான் பண்ண அந்த கொலை, அதுல இருந்தா இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர்ல அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக்ல சில நாட்களுக்கு முன்பு கோபிச்செட்டிப்பாளையம்ன்ற அந்த ஊர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வண்டி முழுக்க ஏகப்பட்ட ஆயுதங்களை எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பெரிய பாலம் இருக்கு. அந்த பாலத்தை சுத்தி ஒரு கேங் ஏகப்பட்ட வெடிபொருட்களை வீசி கன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்க போலீஸ் வண்டியை வழி மறிக்கிறாங்க. அப்படி வழி மறிச்சதும் கையில கன்ஸோட முகமுடியோட சில கும்பல் அங்க களத்துல இறங்கி இங்க இருந்த மொத்த போலீஸுமே கதிகலங்க வச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க திருடிட்டு போறாங்க. அப்படி இவங்க திருடிட்டு போற அந்த கேங்ல இருக்க ஒரு நபர் தான் படத்தோட ஹீரோவான தாஸ். இப்படி இவங்க யாருக்காக இந்த வெப்பனை கடத்துறாங்கன்னா, அரசுன்ற ஒரு நபர் கொஞ்ச நாள் முன்னாடி இவரு நக்சல் இயக்கத்துக்காக வேலை பார்த்திருந்தாரு. இப்ப இவர் இந்த மாதிரி வெப்பன் டீலிங்ல இருக்காரு. ஹீரோக்கு அரசு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். அந்த ஜெயில வச்சு தான் அரசை சந்திச்சிருப்பான். அண்ட் ஹீரோக்குன்னு ஒரு டீமை ஜெயிலே ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த டீம்ல இருக்கவங்க யார் யாருன்னா ஹீரோ தாஸ், ரெண்டாவது கிட்டி, மூணாவது செபஸ்டியன், நாலாவது கருப்பு. இவங்க 4 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேருமே அரசுன்ற அந்த நபருக்காக தான் வேலை பார்க்கறாங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா போலீஸ் டிபார்ட்மெண்டோட வெப்பன்ஸ் திருடி எடுத்துட்டு வந்து அரசு கையில கொடுக்க, ஓகே கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வெளியே போகாம இங்கே பதுங்கி தலைமறைவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசோட இடத்துல நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதுங்கி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எந்த பாலத்துல நம்ம ஹீரோட டீம் அட்டாக் பண்ணி வெப்பன்ஸ் திருடாங்களோ அந்த பாலத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஊருடைய இன்ஸ்பெக்டர் அந்த பிரிட்ஜ்ல பேரிகேட் போட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு ஃபேமிலி சண்டை போட்டுக்கிட்டே நடந்து போறாங்க. அந்த ஃபேமிலில அம்மா அப்பா ஒரு பையன். இந்த அம்மா இருக்காங்களே அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசாம கோச்சிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் தான் பையன் கிட்ட, டேய் அம்மா ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா, நம்மளோட நிலத்தை எதுக்கு வித்துருக்கோம், உன்னுடைய படிப்பு செலவுக்காகடா, ஆளா நம்ம குடும்பத்துல நீ இங்கிலீஷ் மீடியம் படிக்க போற, சோ அதுக்காக தானே இந்த பணத்தை நம்ம வித்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு வராங்க. இவங்க பேசிட்டு போகும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்க பையனுடைய படிப்பு செலவுக்காக நிலத்தை வித்து அந்த பணத்தை கையோடு இவங்க அந்த வழியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி தான் போக வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி அந்த பாலத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் பேரிகேட் போட்டு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பணத்தோடு போயிட்டு இருக்க இந்த ஃபேமிலியை பார்த்ததும் வழியை மறைச்சு இந்த பேரிகேட் எல்லா பக்கமும் போறதுக்கு நீ கொஞ்சம் உதவு அப்படின்ற மாதிரி பையனோட அப்பாவை நிறுத்தி வச்சிராங்க. அம்மா கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போடா, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லி அனுப்ப பையனும் அம்மாவும் வந்து கிளம்புறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அப்பா வரவே இல்லை. அவர் கையில பணம் வேற இருந்திருக்கு. அந்த பணம் இருக்கிற மேட்டர் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. சம்திங் ஏதோ பண்ணிருப்பாங்களோ சொல்லிட்டு பயந்து போய் இந்த பையனும் அம்மாவும் ஓடி வந்து அந்த பாலத்துக்கிட்ட பாக்குறாங்க. எங்க தேடியும் அவங்க ஹஸ்பண்ட் கிடைக்கல. அவர் போட்டு இந்த துண்டு ஒரு மாதிரி ரத்தக்கரை படிஞ்சு பிரிட்ஜ் கடியில இருக்கு. அதை பார்த்ததும் பயந்து போயிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரா இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணான்னு தெரியல, அவனாச்சு கேஸ் கீஸ்னு ஸ்டேஷன் பக்கம் வந்தீங்க உங்க மேல ராத்தல் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி துரத்தி அடிச்சிடறான். கையில கிட்டத்தட்ட 5-6 லட்சத்தோட இருந்த அந்த அப்பாவி நபரை என்ன பண்ணானுன்னு தெரியல. இப்ப அந்த சின்ன பையனுடைய தாத்தா நேரா போயிட்டு அரசு வீட்டுல தங்கி இருக்க நம்ம ஹீரோ தான் போய் பாக்குறாரு. போலீஸ்காரங்க என் பையனை என்ன பண்ணாங்கன்னு தெரியலப்பா, இல்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் பணம் வேற வச்சிருந்தான், இதான்ப்பா அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து என் பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவர் போய் கதறிக்கிட்டே அழ. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது,
இவங்க எந்த பாலத்துல இருந்து அட்டாக் பண்ணி வெப்பன்ஸ் திருடிட்டு வந்தாங்களோ அந்த பாலத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண போன இன்ஸ்பெக்டர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்ட்டு ஒரு விதத்துல நாமளும் அவருக்கு அந்த நிலைமை ஆகிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ கேங்க கூட்டிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை கடத்தி கொண்டு வந்து பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணி பணத்தோட வந்த அந்த அப்பாவை என்னடா பண்ண அப்படின்னு மாதிரி அடிச்சு கேட்க அந்த போலீஸ்காரன் வழி தாங்க முடியாம கையில வச்சிருந்த 7 லட்சம் ரூபாய் நாங்க எடுத்துட்டு அவரை மொத்தமா அடிச்சு காலி பண்ணி ஏரி ஓரமா போட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அந்த பணத்தை என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பணத்தை எல்லாத்தையும் நாங்க பிரிச்சு எடுத்துட்டோம் அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் கொண்டு பார்க்காம போட்டு தள்ளிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணதுமே உடனே அரசு வந்து நீங்க இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா கண்டிப்பா போலீஸ் உங்களை சுத்து போட்டு தள்ளுவாங்க. ஈரோட்ல எனக்கு தெரிஞ்ச ஹாப்பி லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருக்கு, அங்க போய் நீங்க பதுங்கிக்கங்க. பெண்டிங் முடிஞ்ச அந்த பணம் கைக்கு வந்ததும் உங்களை நான் கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பார்டர் கிராஸ் பண்ணி ஆந்திராக்கு போயிடுங்க, அது வரைக்கும் நீங்க அந்த லாட்ஜ்லயே சேஃபா தங்கிருங்க அப்படின்ற மாதிரி இந்த அரசு நம்ம ஹீரோட டீமை கிளப்பி விடுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பையனுடைய படிப்பு செலவுக்காக நிலத்தையே வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்த அந்த அப்பா நியாயமா போலீஸ்காரங்க கொண்டுட்டாங்க. அவருடைய மரணத்துக்கு நாமளும் ஒரு விதத்துல காரணமாயிட்டோம். நமக்கு அந்த பணம் கைக்கு வந்ததுமே அந்த பையனுடைய படிப்பு செலவுக்கு நம்ம அதை திரும்பி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி லீடரான அரசு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாப்ல. ஓகே கண்டிப்பா பணம் கைக்கு வந்ததுமே அந்த பையனுடைய படிப்பு செலவுக்கு நம்ம கொடுத்துடலாம், நீங்க அது வரைக்கும் சேஃபா போயிட்டு அந்த லாட்ஜ்ல தங்குங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட டீமும் அந்த லாட்ஜுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்படியே அந்த லாட்ஜுக்கு வந்து சேர்ந்ததும் இந்த இரவு அந்த லாட்ஜ்ல பார்வதின்ற ஒரு பொண்ணு வந்து பாட்டு பாடுறாங்க. அவங்க பாடுற அந்த பாட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஈர்க்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பாடக்கூடிய அந்த பாட்டு இளையராஜாவுடைய உறவுகள் தொடர்கதை. இந்த பாட்டு தான் ஹீரோவுடைய அப்பா தொடர்ந்து ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ அந்த ஹோட்டல்ல இருக்க பார்வதின்ற அந்த பொண்ணு இந்த பாட்டு பாடினதுமே இவனுக்கு இவங்க அப்பா ஞாபகம் வந்துடுது. அப்படியே போதையில போயிட்டு அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு இருக்க அப்ப அந்த இடத்துல பாருக்கு வந்த சில பேர் கத்தி கூச்சல் போட்டு சவுண்ட் போட்டுட்டு இருக்க கடுப்பான நம்ம ஹீரோ அந்த நபரை போட்டு பலார் நரைஞ்சு பாட்டு முடிவு வரைக்கும் எந்த சத்தம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதற்றாப்புல. அப்ப அந்த இடத்துல அந்த பாரோடைய ஓனர் யுவராஜ்னு ஒரு நபர் இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோவுடைய கேங்க பிடிச்சி கண்ணாபிடம் திட்டுறான். டேய் அரசு சொன்னதுக்காக தான் உங்களை நான் இங்க தங்க வச்சிட்டு இருக்கேன், தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படின்னு மாதிரி மிரட்ட. யுவராஜ் அதான் அரசன் உங்ககிட்ட பணம் கொடுக்குறாருல ஒத்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அவனையும் திட்டி அனுப்பிறாங்க. இந்த பார் ஓனருக்கு இந்த கேங் வந்ததுல இருந்தே ஹீரோவையும் பிடிக்கல, ஹீரோவுடைய கூட்டாளிகளும் பிடிக்கல. நம்ம ஹீரோ அந்த லாஜிக் வந்ததுல இருந்து பாட்டு பாடினா அந்த பொண்ணு பார்வதியே பார்க்க ஆரம்பிச்சிடறான். பொண்ணுடைய பாட்டுல ஏதோ இருக்கு, அவளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய வழி இருக்கு, அதெல்லாம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டரே போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய கேங்க சும்மா விடுவாங்களா? ஸோ இந்த டைம் ஒரு ஸ்பெஷல் டீமை ஹீரோவுடைய டீமை பிடிக்கிறதுக்காக களத்தில் இறக்கியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீமுடைய ஹெட் தான் போஜ்ராஜ். இவன் தாங்க இந்த படத்துடைய கிட்டத்தட்ட மெயின் வில்லன் மாதிரி. இந்த போஜ்ராஜுக்கு குழந்தை குட்டி குடும்பம் எதுவுமே கிடையாது. சுத்தமாவது என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். கொடூரமா இன்ஸ்பெக்டர் கொண்டு போட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி போகும்போது போலீஸ் டிபார்ட்மெண்டோட வெப்பன் கடத்தல், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கொலை, இது எல்லாத்தையும் பண்றது ஒரே டீம் தான். அந்த டீம் அரசுவோட டீம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டுபிடிக்கிறாரு. அந்த அரசு டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா முக்கிய புள்ளியான நம்ம ஹீரோ தாஸ், 2வது கிட்டி, 3வது செபாஸ்டின், 4வது கருப்பு. இவங்க 4 பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு போஜ்ராஜ் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் சேஃபா ஹோட்டல்ல தங்கி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பார்வதின்ற அந்த பொண்ணை பார்த்ததும் இவருக்கு பிடிச்சு போயிடுதா. சோ அதனால அந்த பொண்ணு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது தான் அந்த பொண்ணுக்குள்ள ஏகப்பட்ட சோக கதைகள் இருக்கு. இவருடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர், பெரிய பாடகி ஆகணும்னா சின்ன வயசுலேயே சண்டை போட்டு வீட்டை விட்டு இங்க வந்திருக்கா. சின்ன வயசுல ஒரு அக்கா இருந்திருக்காங்க, அவங்க சின்ன வயசுலேயே காணாம போயிருக்காங்க. காணாம போனதுல இருந்தே அவங்க வீட்டுல இந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ரிக்டா வளர்த்திருக்காங்க. ஆனா அதையும் மீறி பாட்டு பாடணுன்ற அந்த ஆர்வத்துல இந்த ஊருக்கு வந்திருக்கா. இந்த ஊருக்கு வந்ததும் ஒரு மியூசிக் டைரக்டர் கூட பழக்கம் ஏற்பட்டு தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா மாறினதும் அதையும் விட்டுட்டு இப்போ இந்த பார்ல எல்லாம் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்களா. இப்படி பார்வதியோட கதையை கேட்க நம்ம ஹீரோக்குள்ள உங்க மேல லவ்வே வந்துருது. ஹீரோட ஃப்ரெண்ட் செபாஸ்டின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நம்ம எதுக்காக இப்படி போலீஸ் பயந்து எல்லா பக்கமும் ஓடிட்டே இருக்கும், வேலை பார்க்குற அரசனே கல்யாணம் பண்ணி அவர் பேர் சொல்றதுக்காக ஒரு பையனையும் அவர் பெத்துட்டாரு. ஆனா நாம ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம இப்படி ஓடிட்டு இருக்கோம், நம்மளும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்டா அப்படின்ற மாதிரிலாம் அந்த செபாஸ்டின் ஃப்ரெண்ட் ஹீரோக்கு சொல்லியிருப்பான். ஹீரோவும் சரி ஓகே எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பார்வதின்ற பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் பார்வதி கூட பழகிட்டு இருப்பான். இந்த விஷயம் அந்த பார் ஓனரான யுவராஜுக்கு சுத்தமா பிடிக்காம ஒரு கேங்கை இறக்கி நம்ம ஹீரோ சுத்து போட கடுப்பான நம்ம ஹீரோ யுவராஜ் கேங்க போட்டு போலம் பொழக்க. அவ்வளவுதாங்க அந்த யுவராஜ் கேங் போலீஸ்க்கு இன்ஃபார்மரா மாறி இந்த மாதிரி அந்த கேங் இங்க தான் பதுங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளவுதாங்க இந்த போஜ்ராஜ் டீம் நம்ம ஹீரோவையும் அவங்க டீமையும் பிடிக்கிறதுக்காக ஹாப்பி ஹோட்டல் நோக்கி வந்துட்டு இருக்க போலீஸ் வர போறாங்கன்ற விஷயம் அரசு மூலியமா ஹீரோட டீம் தெரிய வருது. இந்த மாதிரி அந்த யுவராஜ் போட்டு கொடுத்துறானா, முதல்ல நீங்க அந்த லாட்ஜ் விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட டீமும் சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலை விட்டு போறதுக்கு முன்னாடி பார்வதி கூட போய் பேச போறான். பார்வதி இவன் பண்ண அந்த வயலன்ஸை பார்த்து பயந்து போய் நடிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த நேரம் பார்த்து போலீஸ் உள்ள இறங்கி சரா மாதிரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷூட் அவுட்க்கு நடுவுல பார்வதி குண்டடிப்பட்டு அப்படியே சரிஞ்சு விழ பார்வதி விழுந்ததை பார்த்து நம்ம ஹீரோ கதறிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல போஜ்ராஜ் டீம் வந்து நம்ம ஹீரோவை கையும் களமா பிடிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ பிடிச்சதுமே குண்டடிப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருக்க பார்வதியை பார்த்து தயவு செஞ்சு அவளை கொண்டு போய் காப்பாத்துங்கடா அப்படின்னு மாதிரி ஹீரோ கதற அதே டீம்ல இருக்க ஒரு வயசான போலீஸ் இருக்காரு. அவரும் வந்து சார் இப்போ கூட இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா காப்பாத்திலாம் அப்படின்னு மாதிரி போஜ்ராஜ் கிட்ட சொல்ல, ஆனா போஜ்ராஜ் கேட்க மாட்டான். இவளை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்து ஹியூமன் ரைட்ஸ்க்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா, அவ்வளவுதான் இவ கதை இங்கே முடிஞ்சுன்ற மாதிரி பார்வதியை அந்த போஜ்ராஜ் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஷூட் பண்றான். ஹீரோவையும் அடிச்சு பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போயிறாங்க. ஸ்டேஷன்ல வச்சு நம்ம ஹீரோவை தொங்க விட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எவ்வளவு அடிச்சாலும் நம்ம ஹீரோ அவங்க டீம் எங்க இருக்காங்க காட்டி கொடுக்காமலே இருக்கான். எப்படி நம்ம ஹீரோ போலீஸ் கஸ்டடியில பயங்கர டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட டீமை சேர்ந்த கிட்டி, செபாஸ்டின், கருப்பு இவங்க 3 பேருமே வேற ஒரு இடத்துல போய் பதுங்கிறாங்க. போலீஸ் இவங்க எல்லா பக்கமும்
வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இரவு ரொம்ப நாளாவே தலைமறைவா இருக்கக்கூடிய ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வாங்கறதுக்காக வெளியில வராங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா போலீஸ் கண்ணில் மாட்ட போலீஸ் சரா மாதிரியா இவங்களை என்கவுண்டர் பண்ற விதமா ஷூட் அவுட் பண்ண இந்த ஷூட் அவுட்ல ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான செபாஸ்டின் போலீஸ் கையில சுடப்பட்டு இறந்து போயிடும். டீயும் கருப்பு மட்டும் எஸ்கேப் ஆறாங்க. அப்படி எஸ்கேப் ஆன கிட்டிக்கு உங்களுடைய கேங் லீடரான அரசு கால் பண்ணி நீங்க அந்த லாட்ஜில் இருக்கிறது போட்டு கொடுத்ததே அந்த யுவராஜ் பைப்ல தான்டா, அவனை நீங்க சும்மாவே விடக்கூடாது, அவர் ஸ்டேட் அனுப்புறேன், அவன் வண்டியில நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க, சரியான டைம் பார்த்து அந்த யுவராஜோட கதையை முடிச்சுட்டு நீங்க இந்த ஸ்டேட் எப்படி எஸ்கேப் ஆயிடலாம் எல்லா பிளான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அரசு சொல்ல இவங்களும் யுவராஜ் போறதுக்காக அந்த உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் கஸ்டடியில் இருக்க நம்ம ஹீரோவை எவ்வளவு அடிச்சாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி எந்த ஒரு துப்பும் கொடுக்க மாட்டேறான். இதுக்கு மேலேயும் கஸ்டடியில் வச்சிருக்க முடியாது, கதையை முடிச்சிடலாம் சொல்லிட்டு என்கவுண்டர் பண்றதுக்காக வேற ஒரு டீம் கூட நம்ம ஹீரோ அனுப்பி வைக்க கரெக்டா நம்ம ஹீரோடைய நெத்தி போட்டுல கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகும்போது அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ டப்புன்னு கை எடுத்துட்டு அந்த கன் எடுத்துட்டு சரா மாதிரி அங்க இருந்த போலீஸ் எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிராரு. அப்படி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டு நேரா இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து சேராரு. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சேரும்போது தான் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான செபாஸ்டின் பட்டு இறந்து போயிட்டான்னு தெரிய வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் முதல்ல அந்த ஹாப்பி லாட்ஜோடைய ஓனரான யுவராஜ் போலீஸ்க்கு இன்ஃபார்மரா மாறி போட்டு கொடுத்தனால தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை இழந்துட்டு நிற்கிறான். இந்த யுவராஜை போடாம விடக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் டீமோடைய ஹெட்டான போஜராஜ் நான் போடாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வெறியோடு சுத்திட்டு இருக்காரு. அப்போதான் இவங்க டீம் லீடரான அரசு கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி அந்த லாட்ஜ் ஓனர் யுவராஜ் நைட் அதே ஊர்ல ஒரு பில்டிங்ல ப்ராசிக்யூஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு தான் போறான், ராத்திரி முழுக்க அவன் அங்கதான் இருப்பான், அங்க வச்சு அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோவும் அவருடைய டீமும் நேரா இப்போ அந்த லாட்ஜுக்கு தான் போறாங்க. அந்த யுவராஜும் அவன் ஆளுங்களோட அந்த லாட்ஜுக்கு வந்திருக்கான். அந்த லாட்ஜ்ல ப்ராசிக்யூஷனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயினான சந்திரா. பல வருஷமா சந்திரா அந்த லாட்ஜ்லயே மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோ அந்த யுவராஜை போறதுக்காக அந்த லாட்ஜுக்குள்ள போறாரு. உள்ள போனதுமே சந்திராவுடைய ரூமுக்கு தான் போறாரு. சந்திராவும் ஏதோ கஸ்டமர் தான் வந்திருக்காருன்ற மாதிரி போட வெறுப்போட பார்க்க அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ இங்க பாரு, நான் உன்னை எதுவும் பண்றதுக்காக வரல, இங்க நான் வேற ஒரு வேலைக்காக வந்திருக்கேன். நம்ம ஹீரோ சந்திரா கூட பேச ஆரம்பிக்கிறாரு. சந்திராவை பார்க்க நம்ம ஹீரோக்கு அப்படியே பார்வதியை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படியே சொந்த ஊர் என்ன கோயம்புத்தூரா அப்படின்ற நம்ம ஹீரோ சந்திரா கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு என்னன்னா இறந்து போன பார்வதி இந்த வயசுலயே அக்கா தொலைஞ்சிட்டான்ற மாதிரி சொல்லிருப்பால, ஒருவேளை இந்த சந்திரா தான் பார்வதியோட அக்காவா இருக்குமோ அப்படின்ற நம்ம ஹீரோ கேட்க சந்திராவா நான் கோயம்புத்தூரும் கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணே கிடையாது, என்ன கொல்கத்தால இருந்து வாங்கிட்டு வந்தானுங்க, பேரன்ஸே என்ன வித்துட்டாங்க, கிட்டத்தட்ட 18 வருஷமா நான் இந்த ரூம்குள்ள தான் அடைஞ்சு கிடக்கிறேன், ஒரு நாளைக்கு இங்க 10 பேர் வந்து போவானுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய சோக கதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா ஒரு ஸ்டேஞ்சர் கிட்ட தான் அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சந்திரா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல சந்திராவை பார்க்க நம்ம ஹீரோக்கு பார்வதி ஞாபகம் வந்துருது. கரெக்டா அந்த டைமிங்ல அந்த லாட்ஜுக்குள்ள போட்டு கொடுத்த யுவராஜும் வந்திருக்கான்னு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ கையில வெப்பனோட அந்த லாட்ஜுக்குள்ள இறங்கி சரா மாதிரியா எல்லாரையும் வெட்டி வீசுறாரு. குறிப்பா சந்திரா சொன்ன அவளுடைய சோக கதையில இந்த லாட்ஜ்ல சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவளை வலுக்கட்டாயமா நாசம் பண்ணி அந்த வீடியோ எடுத்து நெட்ல விடுற வேலை எல்லாம் பண்ணிருக்கானுங்க, அவனுக்கு எல்லாருமே வெட்டி வீசுறாரு. அப்படி ஒரு ருத்ர தாண்டம் ஆடிட்டு இருக்கிறத சந்திரா பாக்குறா. கிட்டத்தட்ட சந்திராவுடைய கண்ணுக்கு நம்ம ஹீரோ ஒரு சேவியர் மாதிரி தெரியறான். நம்ம ஹீரோ ரத்த கலரி ஆட்டம் அங்க ஆடிட்டு இருக்க கடைசியா ஃப்ரெண்டோட இழப்புக்கு முக்கிய காரணமா அந்த யுவராஜ் அவனையும் போட்டு தள்ளுறாரு. கடைசியா சந்திராவோட ரூம்குள்ள கத்தியோட வந்து உன்னை இங்க ஒருத்தன் 18 வருஷமா அடைச்சு வச்சுதான் சொன்னல, அவன் இவன் தானே அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஸ்டியூட் தொழில பண்ணிட்டு இருந்தவன நம்ம சந்திரா கண்ணு முன்னாடி வெட்டி வீசுறான். இப்படி எல்லாரையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த லாட்ஜ்ல இருந்த எல்லா பெண்களையும் நீங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட சந்திராக்கு அந்த இரவு எங்க போறதுனே தெரியல. சரி வா எங்க கூட வா, நான் உன்னை சேஃபான இடத்துல டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூட 18 வருஷமா அந்த லாட்ஜுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த சந்திராக்கு ஹீரோ மூலமா ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. யார் என்னன்னே தெரியாம ஹீரோ கூட ஹீரோவை நம்பி ஹீரோ கூடவே அவங்க கார் ஏறி கிளம்ப இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கு அப்புறம் தாங்க இந்த படத்துல நீங்க கொஞ்சம் கூட நினைக்காத ஏகப்பட்ட சம்பவங்கள் நிறைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஹீரோவை வேட்டையாடணும்னு சுத்திக்கிட்டு இருக்க போஜராஜ் கையில நம்ம ஹீரோ சிக்னாரா. சந்திரா ஹீரோடைய லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றத்தை நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணாரு. கடைசியில இவர் எந்த படிப்பை இவர் விட்டதுனால இவர் இந்த நிலைமைக்கு ஆனாரோ அந்த படிப்பை பாவை இழந்த அந்த பையனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக பணத்தை கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையான்றத பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கிளைமாக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா 18 வருஷம் 4 செவுத்துக்குள்ளே அடைஞ்சு பல பேர் சந்திராவுடைய வாழ்க்கையில விளையாடிட்டு போயிட்டாங்க. இனி நம்ம இந்த வெளி உலகத்தையே பார்க்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்த சந்திராவை முறையா நம்ம ஹீரோ அவளுக்காக சண்டை போட்டு அவளை வெளியே கூட்டு வந்திருக்கான். அப்படி வெளியே கூட்டு வந்ததுமே அவ அந்த சுத்தமான காத்தை சுவாசிக்க ஆரம்பிக்கிறா. தூரத்துல சன்ரைஸ் ஆகிறத பார்த்து ரசிக்கிறா. இதெல்லாம் அவ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது கேங்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான கிட்டி இருக்கான அவன் நம்ம ஹீரோ பார்த்து டேய் இவ்வளவு வேற கூட்டணுன்ட்டு போய் அவளை கூட்டணோடா எங்கன்னா கொண்டு போய் விட்டு வரலாம், இவ்வளவு கூட கூட்டணும் சுத்துறது நமக்கு தான்டா பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோவும் சந்திராவை போய் கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறான். சந்திரா நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கர எமோஷனோட இந்த சூரிய உதயம் ஆவறது இந்த சுத்தமான காத்து இதெல்லாம் நான் எங்க அனுபவிக்காம போயிடுவேன்னு பயந்துட்டேன். ஏன்னா அந்த லாட்ஜ்ல நாங்கெல்லாம் 40 வயசு தொட்டுட்டாலே அங்க இருந்தவனுங்க அதுக்கப்புறம் நாங்க யூஸ் ஆக மாட்டோம்னு எங்க சோத்துல விஷம் வச்சு கொண்டுருவானுங்க. கண்ணு முன்னாடி நிறைய பேர் நான் அந்த மாதிரி ஆகிறத பார்த்திருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இந்த விடுதலை கிடைச்சிருக்குன்னா அது உன்னாலதான், உனக்கு ஏன் எனக்கு காப்பாத்துன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சந்திரா நம்ம ஹீரோ பார்த்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ 18 வருஷமா 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன்னு சொன்னல, என்னுடைய 13வது வயசுலேயே எங்க அம்மாவை கொண்டவங்களை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். 4 செவருக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு நாளையிலிருந்து ஒரு புது மனுஷியா நீ பிறந்துட்டேன்னு நினைச்சு நல்ல வாழ்க்கை
வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இப்போ இந்த கேங்க்கு அரசு கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி வெப்பன்ஸ் வித்த காசு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா, அந்த பணத்தை அவங்க கேங்க சேர்ந்த ஒரு நபர் கல்யாண மண்டபத்துல பதுக்கி வச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. அந்த மண்டபத்துக்கு வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இவங்களை கூட்டு போறதுக்காக அந்த வண்டி கொண்டு வந்த சேட்டு, அவனுடைய பேர் சுனிலால். அவன் வந்ததுல இருந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கு அவனுக்கு. நம்ம ஹீரோ தான் ஒரு ஜேவியர் மாதிரி ஹீரோயினை தப்பா பார்த்தாலே இப்படி வெளுத்து விட்டுறாரு. இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி அந்த 10 லட்ச ரூபா பணத்தை வாங்குறதுக்காக இந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்காங்க. பேரலா இந்த பக்கம் அரச இந்த போஜராஜ் டீம் இருக்காங்களே, அவங்க கையங்களமா பிடிக்கிறாங்க. எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட்குள்ளே ஒரு கருப்பு ஆடு இன்ஃபார்மரா அரசுக்கு வேலை பார்த்துருக்கான். இந்த போஜராஜ் மோபம் பிடிச்சி இந்த கருப்பு ஆடு கண்டுபிடிச்சி அவனை அடிச்சு அரசு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அரச சுத்து போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணி, ஏடா போலீஸையே கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிலான்னு பாக்குறீங்களா, உன் கேங் எங்க இருக்காங்கன்னு சொல்லு, இல்லனா பொண்டாட்டியும் பையனையும் கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் அரச பிடிச்சி அடிச்சு மிரட்ட வேற வழி இல்லாம பையனுடைய உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அரசும் இந்த மாதிரி அவங்க எல்லாரும் பணத்தை வாங்குறதுக்காக கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்காங்க. அப்படின்ற மாதிரி கேங் போயிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் இவரு போட்டு கொடுத்துறாரு. அப்படி போட்டு அடுத்த நிமிஷமே அரசும் போட்டு தள்ளிடுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு அடுத்து அப்பாவை எழுத அந்த பையனுடைய கைக்கு இந்த பணத்தை எப்படி சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல போஜராஜ் டீம் கல்யாண மண்டபத்தை சுத்து போட்டு சாரா மாதிரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷூட் அவுட்ல நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரே பயம், பார்வதியை எப்படி இவர் இழந்தாரோ அதே மாதிரி எங்க சந்திராவையும் இழந்துருவோன்ற பயத்துல முதல்ல சந்திராவை சேஃப்கார்ட் பண்ணி தப்பிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் அந்த போலீஸ்காரங்களை சாரா மாதிரியா ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. இந்த முறையும் போஜராஜ் கையில சிக்காம இந்த கேங் எஸ்கேப் ஆறாங்க. ஆனா இவங்க எஸ்கேப் ஆகிற இந்த முயற்சியில இவங்க எந்த பணத்துக்காக அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்தாரோ அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை அந்த மண்டபத்திலேயே மிஸ் பண்ணிடுறாங்க. போலீஸ் இப்போ அந்த மண்டபத்துல பணத்தை இவங்க கையில கொடுக்கறதுக்காக ஒரு நபர் இருந்தாலும் அவனை பிடிச்சி அடிச்சு அடுத்து இவங்களுடைய பிளான்ஸ் என்ன அப்படின்னு பணம் கேட்க, இந்த மாதிரி இவங்க பணத்தோட வேலூர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து பார்டர் கிராஸ் பண்ணி ஆந்திரா போறது அவங்களுடைய பிளானா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் இவங்க போட்டு கொடுக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய டீம் கையில தான் பணமே இல்லையே, பணம் இல்லாம இவங்க எங்க போவாங்க, இவங்களால படிப்பு இழந்து பாதிக்கப்பட்டு இருக்க அந்த பையனுக்கு நம்ம எப்படி உதவி பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ தலையை பிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப இவங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்க சந்திரா வந்து, உங்களுக்கு தேவை பணம் தானே, நம்ம எங்க இருக்கோம், ஈரோட்ல தானே இருக்கும், இங்க கண்ணன் லாட்ஜ் எங்க இருக்குன்னு கேளுங்க, அங்க போங்க, நான் உங்களுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு மாதிரி சந்திரா சொல்ல, சந்திராவை கூட்டிட்டு அந்த கண்ணன் லாட்ஜுக்கு போறாங்க. அந்த கண்ணன் லாட்ஜ் ஒரு நபர் இருக்காரு. அவர் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ப்ராஸ்டியூட் வேலையில் இருக்கும்போது இந்த கண்ணன் லாட்ஜ் ஓனர் இந்த லாட்ஜுக்கு வந்திருப்பான். குறிப்பா ஹீரோயின் கூட இருந்துட்டு போயிருப்பான். அந்த லாட்ஜுக்கு வந்து போன விஷயத்தெல்லாம் குடும்பத்துக்கிட்ட சொன்னா குடும்பத்தில் வச்சிருப்பாங்களா, ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுக்குற, இல்லைன்னா போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரா போயிட்டு மிரட்ட, அந்த ஓனரும் பயந்துகிட்டு கையில 3 லட்சம் தான் இருக்கு, நான் வச்சுக்கோ அப்படின்னு மாதிரி கொடுத்து அனுப்ப, அந்த பணத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் கெத்தா நேரா ஹீரோ கையில கொண்டு வந்து கொடுக்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்திராவை பார்த்து கேட்க, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, அதுலயும் குறிப்பா மானத்துக்கு ஏகப்பட்ட விலை இருக்கு, மானத்தை விலையா பேசி தான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுக்க, இந்த 3 லட்ச ரூபா பத்தாது அப்படின்ற மாதிரி அவங்க கேங்ல இருக்கவங்க சொல்ல, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல சந்திரா கிட்ட யார் யாரெல்லாம் வந்து போனாங்களோ அவங்க எல்லாரையும் போய் மிரட்டி பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா சேர்ந்துருது. போதுமான பணம் சேர்ந்திருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான், வேணா இதுவே போதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா இவங்க கேங்ல இருக்க கிட்டு இருக்காங்க, அவன் வந்து வர லட்சுமி ஏன்பா விடணும், ஒருத்தனையும் மிரட்டி பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. இவங்க நேரா இப்போ எங்க கூட்டு போறாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டரை பார்க்கத்தாங்க போயிருக்காங்க. டாக்டரும் ஹீரோயின் இந்த லாட்ஜுக்கு வந்து போயிருப்பான் போல. அவங்ககிட்டயும் போயிட்டு பணத்தை தான் இவங்க வாங்கிட்டு வராங்கன்னு பார்த்தா, அந்த டாக்டரை பார்த்ததும் வெறியான நம்ம ஹீரோயின் கன் எடுத்து சரா மாதிரியா ஷூட் பண்றாங்க. அந்த கன் ஷாட் சத்தம் கேட்டதுமே நம்ம ஹீரோ உள்ள ஓடி போய் பாக்குறாரு. ஹீரோயின் கத்தி கதறிக்கிட்டே அந்த டாக்டர் போயிட்டு சரா மாதிரி ஷூட் பண்ண, போது நிறுத்த, அவன் செத்துட்டான், எதுக்கு அவனை ஷூட் பண்ண, அவனை மிரட்டி பணம் வாங்க தானே வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த நாய் அந்த லாட்ஜ்ல வந்து எல்லா பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான், குறிப்பா யாருக்கும் குழந்தை பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருடைய கர்ப்பப்பையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டான், 16 வயசுலேயே என் கர்ப்பப்பையும் எடுத்துட்டான், அப்படி எடுத்துட்டு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீ ஆயுசுக்கும் அம்மாவே ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னான். இவனை மாதிரி ஆளுங்களை எப்படி நான் சும்மா விட்டு போறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களுக்குள்ள இருந்து அந்த மொத்த ரெவெஞ்சியும் டாக்டர் மேல காமிக்கிற விதமா சர மாதிரி அவனை ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்கு இப்படி ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கின்ற விஷயம் தெரிய வந்ததும் இவங்க இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி போஜராஜுக்கும் தெரிய வந்துச்சு. போச்சு, அவனுங்க எல்லாரும் உஷாரா இருப்பானுங்க, நம்மளால இப்ப இந்த ஊரை விட்டும் போக முடியாது, எல்லா பக்கமும் சுத்து போட்டுருப்பாங்க, இவளை நான் அப்பவே விட்டுவாங்கன்னு சொன்னேன், இவளால பாரு நம்ம எல்லாருமே சாவ போறோம் அப்படின்ற மாதிரி கிட்டி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். சரி சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் பக்கத்துல ஒரு ரைஸ் மில் இருக்கு, அங்க போய் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் மில்க்கு போயிருக்காங்க. அந்த ரைஸ் மில்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தையோட இருக்காங்க. அவங்கள கண்ணை காட்டி மிரட்டி திடீர் வரைக்கும் இருந்துட்டு அங்க கிளம்பிடும் அப்படின்னு மிரட்ட, அந்த ஃபேமிலியும் பயந்துகிட்டு அமைதியாறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஹீரோட டீம் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்கணுமே சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து அந்த ரைஸ் மில்ல இருக்க குடும்பத்துக்கு கையில கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வராப்புல அங்கதான் ஒரு கதையில ஒரு ட்விஸ்ட். ரைஸ் மில்காரன் நம்ம ஹீரோவையும் அவங்க டீமையும் பிடிச்சு கொடுக்குற விதமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல. காசு கொடுக்க வந்த நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்க சுத்து போடுறானுங்க. நம்ம ஹீரோ அமைதியா அந்த பணத்தை அந்த ஃபேமிலி கையில கொடுத்துட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிராரு. இதை தூரந்து சந்திரா பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. கூட இருக்க கிட்ட வந்து, இல்ல நாம இங்க இருந்தா நம்மளும் மாட்டுவோம், வா முதல்ல நம்ம இங்க போவோம் அப்படின்ற மாதிரி கருப்பும் கிட்டவும் சந்திராவை இழுத்துட்டு அங்க இருந்து போயிடறாங்க. ஹீரோ நல்லா வசமா போலீஸ் கிட்ட மாட்ட உடனே போஜராஜ் கால் பண்ணி இந்த மாதிரி அவன் இங்க சிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் வர வரைக்கும் அவனை உயிரோட ஸ்டேஷன்ல கட்டி போடுவீங்க அப்படின்ற மாதிரி போஜராஜ் இன்ஃபார்ம் பண்ண, இப்போ லோக்கல் இன்ஸ்பெக்டர் தான் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வந்து லாக் பண்ணி வச்சிருக்கான். அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ போட்டு அடி அடி நடிச்சு, யாரா நீ அவ்வளவு பெரிய தௌலத்தா, போலீஸையும் ஷூட் பண்ணிருக்க, டிபார்ட்மெண்டோட வெப்பனை திருடி இருக்க, கூட சேர்ந்து
ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்காளே, அவ டாக்டர் போட்டு தள்ளியிருக்கா. இங்கெல்லாம் யாரா உங்களை போறதுக்காக ஒரு பெரிய டீமே வந்துகிட்டு இருக்கு, கூட சுத்திட்டு இருக்காளே அந்த பொண்ணு பேர் என்ன, அவளையும் கண்ணு முன்னாடியே போறண்டா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஓவரா பேச நம்ம ஹீரோவா இன்ஸ்பெக்டரையே கொலவெறியோட பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் கிட்டு நம்ம ஹீரோயின் சந்திராவை பிடிச்சி கண்ணாபண்ணா திட்டிட்டு இருக்கான். நீ அந்த டாக்டர் போட்டதுனால தான் இப்ப தாஸ் அவன் கிட்ட மாட்டிருக்கான், அவ்வளவுதான் தாசை கண்டிப்பா அவனுக்கு கொண்டு வானுங்க, நம்மளால காப்பாற்ற முடியாது, வா நாமளாச்சும் உயிர் பழிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போக பாக்குறான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, என்ன சொன்னாலும் சரி நான் தாசை காப்பாத்தாம இங்கிட்டு போக மாட்டேன், கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் விடாப்புடியா இருக்க. அப்ப அந்த இடத்துல இவங்களுக்கு டிரைவர் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அந்த சுண்ணிலால் இருக்கான, அவன் வந்து சரி ஓகே உன் தாசை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா நீ என் கூட படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை கூப்பிட அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கிட்டு கருப்பு இவங்க எல்லாருமே வெப்பன்ஸோட ஹீரோ லாக் பண்ணி வச்சிருக்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் என்ட்ரி கொடுத்ததுமே ஒரு பக்கம் நாட்டு வெடியை தூக்கி வீசி அடிச்சுக்கிட்டு இருக்க போலீஸ் எல்லாம் என்னடா குண்டு வெடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் கையில 2 கன்னோட உள்ள லாக் பண்ணி உட்கார வச்சிருக்க ஹீரோ கிட்ட போயிட்டு ஒரு கண்ணை ஹீரோ கையில கொடுத்துட்டு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் சாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான பஞ்ச் டைலாக் எல்லாம் பேச இந்த தருணத்துல தான் நம்ம ஹீரோக்கு சந்திரா மேலே லவ் வந்திருக்கு. 2 பேரும் இப்போ ஸ்டேஷன்ல கையில கன்னோட இவங்களை எதிர்த்து வந்துட்டு இருக்க போலீஸ்காரங்க எல்லாரும் சரம் மாதிரியா ஷூட் பண்ணிட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு வெளில வராங்க. கடைசி அந்த ஸ்டேஷனை விட்டு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை கெட்ட வார்த்தையில பேசிட்டு அவளை உன் கண்ணு முன்னாடியே போடுறேன்னு சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு அவ பேர் என்னன்னு கேட்டல, அவ பேர் சந்திராடா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் தலையை சதற விட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சும்மா மாஸ் பிஜிஎமோட அந்த ஸ்டேஷனை விட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. அப்படி எஸ்கேப் ஆனதுமே எப்படியாவது அந்த பணத்தை பையன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது வரைக்கும் சேஃபா இருக்கணும், கூட சந்திரா வேற இருக்கா இவளுக்கும் ஏதோ ஆகாம பாத்துக்கணும் அப்படின்ற நம்ம ஹீரோ பல குழப்பத்தில் இருக்க கூட இருக்க கிட்டுவா டேய் அவ இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், வேணாண்டா அவ தப்பான பொண்ணு, என்ன காப்பாத்துறதுக்காக அந்த சுண்ணிலால் கிட்ட என்ன சொன்னா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோ காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கான்றத கிட்டு மூலியமா தெரிஞ்சுக்க அப்பவே நம்ம ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் கையை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த சுண்ணிலால் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்க பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோயின் பாலால் நான் கொல்ல வெறியில இருக்கேன், பேர் சுண்ணிலால் தானே, அதுல உதவ பேர் இல்லாம ஆக்கிடுவேன் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ப்ரூட்டலா மிரட்ட, நீ ஓவரா பேசுற, நீ அந்த தொழில் தானே பண்ணிட்டு இருந்த, ஒழுங்கா என் கூட வந்தனா அந்த தொழில திரும்ப ஸ்டார்ட் பண்ணி நல்லா பணம் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த போலீஸோட தலை ஏன் செதறிச்சு தெரியுமா, சந்திரா அவன் தப்பா பேசினா தப்பா பார்த்தான், என்ன சுண்ணிலால் உனக்கு தலை இருக்குமா வேணாமா அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்ட அவன் தான் அப்படியே பயந்துறான். அதோடைய விளைவா அடுத்த நாளே இந்த சுண்ணிலால் போலீஸ் இன்ஃபார்மரா மாதிரி இவங்க இங்கே தான் பதுங்கி இருக்காங்க சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவ்வளோதான் இவங்க டீமை போலீஸ்காரங்க சுத்து போட கேப்ல சுண்ணிலால் பண பேக்கோட ஹீரோயின் கடத்திட்டு கார் எடுத்து வேகமா போக இந்த பக்கம் போலீஸ் டீம் நம்ம ஹீரோட டீமை சரமாரியா ஷூட் அவுட் பண்ண இந்த ஷூட் அவுட் நடுவில் இவங்க கேங்ல இருந்த கருப்புன்ற பையனை ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க கொலவெறியான நம்ம ஹீரோவும் கிட்டுவும் முடிஞ்ச அளவுக்கு போலீஸை சரமாரியா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கலவரத்துக்கு நடுவில் ஹீரோனை கடத்திட்டு போயிட்டு இருக்க அந்த சுண்ணிலால நம்ம ஹீரோயின் கத்தியால ஒரே போடு, அவ்வளோதான் கத்தி குத்து வாங்கினவன் காரை நிறுத்திட்டு எஸ்கேப் ஆக பார்க்க அப்போ நம்ம ஹீரோயின் வெறியோட கன் எடுத்து அவனையும் சரமாரியா ஷூட் பண்றாங்க. இதை நம்ம ஹீரோ தூரம் இருந்து பாக்குறாரு. இப்படி இவங்களை காட்டி கொடுத்த அந்த சுண்ணிலாலையும் போட்டுட்டு கொல்ல வந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஒருத்தனை மட்டும் உயிரோடு வச்சிருக்காங்க. அது எதுக்காகனா இவங்க கேங்க துரத்தி வேட்டையாடிட்டு இருக்காங்க. அது போக இவங்களோட கேங் லீடரான அரசு அவங்களையும் கொண்டுட்டாங்க. இத்தனை இழப்புக்கு காரணமா இருந்தா அந்த போஜ்ரா டீமை உயிரோட விடக்கூடாது, இருந்து பார்டரை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி அவனுங்களை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்றான். அதுக்காக தான் இந்த போலீஸ் டீம்ல இருந்த ஒருத்தனை மட்டும் உயிரோட வச்சு போஜ்ராஜ் கால் பண்ணி சார் தாஸ் கேங்க நாங்க சுத்து போட்டோம், நான் சொல்ற இந்த ரைஸ் மில் லொகேஷனுக்கு வாங்க அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி கால் பண்ணி கூட போஜ்ராஜ் டீமும் நம்ம ஹீரோவை கையுங்களமா வேலூர்ல இருக்க உங்க அப்பாவுடைய மெக்கானிக் ஷாப்புக்கு கண்டிப்பா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வருவான், அப்பா அவனை கையுங்களமா பிடிச்சலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு கால் போலீஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த காலை பண்ண வச்சு போலீஸ் திசை திருப்ப வச்சதே நம்ம ஹீரோ தான். ஹீரோ போட்ட ஸ்கெட்ச்ல போஜ்ரா டீம் ஏமாந்து அப்பா கடையே வேவு பார்த்துட்டு இருந்த போஜ்ரா டீம் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி டைவர்ட் பண்ணி அவங்கள கிளப்பினதுமே போலீஸும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே மெக்கானிக் ஷாப்ல ஆரம்பத்தில் ஒரு வயசான பெரியவர் வந்து ஹீரோடைய அப்பா கிட்ட மோட்டர் கொடுத்து ரெடி பண்ணி சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த பெரியவர் நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து பெருசு உனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் உன் பையன் தானே, அவன்கிட்ட என் கோச்சுக்கிட்டு பேசாம இருக்க பண்றது, அவங்க அம்மா இறந்ததுமே இங்க படிடா அப்படின்னு அவனை படிச்சு ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவன் அவங்க அம்மாவை கொலை பண்ணவங்கள கொல்லாம விட மாட்டேன்னு போய் பழித்திக்கிற விதமா எல்லாரையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அப்படிப்பட்ட பையன்கிட்ட நான் என்னத்த பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய அப்பா எமோஷனோட அந்த பெரியவர்கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த பெரியவர் உன் பையன் சாதாரண நாள் கிடையாது, பேரனுடைய படிப்புக்காக என் பையன் நிலத்தெல்லாம் வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தான், ஆனா நடுவில் போலீஸ்காரங்க உள்ள போந்து என் பையனை கொண்டு பணத்தையும் அடிச்சிட்டானுங்க, ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்க எங்க மேல கேஸ் போடுவோம் சொல்றானுங்க, இன்னொரு தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவோம், போலீஸே தப்பு பண்ணா யார்கிட்ட போய் கேட்குறது, அப்போதான் அவங்க பையன் கிட்ட போய் சொன்னேன் என் பையனுடைய இழப்புக்கு உன் பையன் தான் பதிலடி கொடுத்தான், பையனை கொண்டு போலீஸ்காரனை போட்டுதலாம், இப்படிப்பட்ட பையனை பத்தி நீ பெருமை தான் பண்ணணும், அவன் வந்தானா தயவு செஞ்சு பேசு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பையன் இங்க வருவான் இந்த மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா டைமிங்ல நம்ம ஹீரோ சந்திராவோட லொகேஷனுக்கு தான் வந்திருக்காரு. அங்க வந்ததுமே ஆரம்பத்தில் அப்பாவை இழந்த அந்த சின்ன பையன் ஹீரோடைய டீம்னால தான் பாதிக்கப்பட்டாங்க, உனக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை அந்த பெரியவர்களை கொடுத்து அனுப்ப அந்த பெரியவரா நம்ம ஹீரோடைய அப்பாவை பார்த்து யோ இப்பயாச்சும் உன் பையன் கிட்ட பேசியா அப்படின்னு சொல்லிட்டு போக, நான் இப்போ ஹீரோடைய அப்பா ஒரு மாதிரி வீராப்பா தான் நின்றுட்டு இருக்காரு, இவ்வளவு வருஷம் இல்லாம இப்பயா என்ன பார்க்க வந்த அப்படின்னு ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, இல்ல இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை பாப்பணும் இல்லையோ தெரியல, தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், சின்ன வயசுல நீ என்ன படிக்க சொன்ன அதெல்லாம் உண்மைதான், ஆனா என்ன நீ இன்னும் சொல்ற விதத்துல சொல்லியிருந்தா திசை மாறி போயிருக்க மாட்டேன்னு என்னவோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ அவனுக்குள்ள கூடிய எமோஷனை தான் அப்பா கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்க. அப்பாவா இவன் கூட கூட்டு வந்த சந்திராவை பார்த்து ஏமா இவனை நம்பியா வந்த, நம்பி போனா உசுறு மிஞ்சாது ஒழுங்கா போய் பொழைச்சுக்கோ இந்த
மாதிரி இவங்க அப்பா இன்னமும் ஹீரோ நம்மள கடைசியா நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து நாளைக்கு நான் திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தனா திரும்பவும் கூட வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தப்பா கிட்ட கடைசியா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் போஜராஜ் டீமை மொத்தமா டைவர்ட் பண்ணி கிட்டு அவனோட இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான். கூட இருந்த கூட்டாளிங்க எல்லாரையும் அந்த போலீஸ்காரங்க கொண்டுட்டாங்களே அந்த கொலவரியில கிட்டு போலீஸ்காரங்க மேல குண்டா வீசிட்டு இருக்க கிட்டுவையும் ஷூட் பண்ணி உட்கார வச்சிடறாங்க. கிட்டு கிட்டத்தட்ட சாகர் நிலைமையில இருக்கான். அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோனும் என்ட்ரி கொடுத்து ஆல்ரெடி குண்டடிப்பட்டு நிறைய போலீஸ்காரங்க அங்க சதறி கிடக்குறாங்க. மிச்சம் மீதி இருக்க போலீஸ்காரங்களை நம்ம ஹீரோ போயிட்டு சாரா மாதிரியா ஷூட் பண்றாரு. கடைசியா இவ்வளவு இழப்புக்கும் காரணமா இருந்த அந்த போஜராஜ் அவனையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறாரு. அப்படி நம்ம ஹீரோ அந்த போஜராஜை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான கிட்டுவையும் காப்பாத்துறான். இப்படி சேஃபா கிட்டுவை காப்பாத்தி நேரா இப்ப கிட்டுவோட வீட்டுல கொண்டு போய் அவனை விடும்போது கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து இந்த சந்திராவும் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு சாவே கிடையாதுடா, இவன் அந்த அளவுக்கு நல்ல பொண்ணுடா அப்படின்னு நம்ம சொல்ல அப்படியே ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே இந்த வயலன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது ஹீரோடைய வாய்ஸ் ஓவர்ல இன்னமும் எங்களுடைய பேர் டிபார்ட்மெண்ட்ல கிரைம் லிஸ்ட்ல இருக்கு. போலீஸை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ், கொலகாரங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஆனா நாங்க அந்த அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு புதுசா போறத மாதிரி ஒரு புது வாழ்க்கையை தேடி போறோம் அப்படின்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த டிசின்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்றேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை.